அங்க பாரு. குனிஞ்சுக்கோ. என்ன இது குழக்குழன்னு இருக்கு? நம்ம கிட்ட சூப்பர் ஹீரோஸ் லெகோ செட் இருக்கு. இத நம்ம கரெக்ட்டா நைட் 3 மணிக்கு ஓபன் பண்ண போறோம். நம்ம கிட்ட ஹல்க் லெகோ செட் இருக்கு. அப்புறம் ஸ்பைடர்மேன் செட்டும் இருக்கு. கண்டிப்பா அயர்ன் மேன் லெகோவும் இருக்கு. பேட்மேன் இல்லாம எப்படி? இந்த பாக்ஸ் தான் அந்த ஸ்லைம் கொண்டு வந்துச்சு. முதல்ல இத ஓபன் பண்ணலாம். லைக்ஸ் வராம இந்த செட்டை ஓபன் பண்ண நினைச்சீங்க, உங்க மூளைய நான் தின்னுடுவேன். காய்ஸ் இங்க பாருங்க, சீக்ரெட் லெகோ செட் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. லைக்ஸ் இல்லாம இத ஓபன் பண்ண முடியாது போல. காய்ஸ் சீக்கிரமா நமக்கு 15000 லைக்ஸ் வேணும். கொஞ்சம் சீக்கிரம், ஓகே? ப்ளீஸ் வீடியோ முடியறதுக்குள்ள இத பண்ணிடுங்க. அப்போதான் நமக்கு டைம் இருக்கும். கீழ போய் லைக் பண்ணுங்க. நாம முதல்ல ஓபன் பண்ண போற லெகோ செட் அயர்ன் மேன். காய்ஸ் இங்க பாருங்க, இது நிஜமான அயர்ன் மேன் ஹெல்மெட். இது உனக்கு சூப்பரா செட் ஆகும்னு நினைக்கிறேன். போட்டு பாரு. சரி குடு. இப்போ எப்படி இருக்கு? சூப்பர். ஆனா இத ஆக்டிவேட் பண்ணு. எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். அது எப்படி பண்றது? இரு. வாவ், இங்க ஏதோ எழுதி இருக்கே. என்னது அது? ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லு. ஹெல்மெட்டோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் ஆக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்ஸ் கேட்டிங்களா? ஹெல்மெட் ஆக்டிவேட் பண்ண யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். காய்ஸ் நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழ போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டுபிடிச்சு பிரஸ் பண்ணுங்க. இந்த ஹெல்மெட்டால என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாப்போம். காய்ஸ் இது வர்க் ஆயிடுச்சு. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. வாவ், இதால என்ன பண்ண முடியும்? ஹெல்மெட் உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லாமே பண்ணுவேன். சரி, பஞ்சு மிட்டாய் வேணும். செஞ்சிடலாம். வாவ், கண்ணு முன்னாடியே பஞ்சு மிட்டாய் வந்துடுச்சு. காய்ஸ் இங்க பாருங்க, டோனி ஸ்டார்க்கோட செர்ரி ஃப்ளேவர் பஞ்சு மிட்டாய். டேஸ்ட் பண்ணி பாப்போம். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன். எனக்கும் கொஞ்சம் கொடு. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் சொல்றத நீ செஞ்சாதான் உனக்கு கொஞ்சம் தருவேன். என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பெட் வேணும். அது எப்படி இருக்கணும்னா, அத பார்த்து எல்லாரும் பயப்படணும். ஹெல்மெட் கிட்ட கேளு, சரியா? ட்ரை பண்ணி பாப்போம். சரி ஜார்விஸ், எல்லாரும் பயப்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு பெட் வேணும். சரி, அப்படியே செஞ்சிடலாம். ஓஹோ, இது தேலாச்சே. இது ரொம்ப ஆபத்தானதே. நான் என் பிராமிஸ காப்பாத்திட்டேன். ஆபத்தான பெட் கேட்டல. இந்தா வச்சுக்கோ. இது கடிக்கும் போலயே. பாரு, உன் பெட் ஓடி போகுது. சரி, போனா போகுது. பாக்ஸ்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பாப்போம். சரி பாப்போம். ஓ, ஏதோ பெருசா இருக்கு. காய்ஸ் இங்க பாருங்க, இது மினி அயர்ன் மேன். அட, இவன் ஏதோ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா. காய்ஸ், என்ன காப்பாத்துங்க. இந்த கூண்டை விட்டு என்னால வெளியே வர முடியல. உடனே இவனை காப்பாத்தணும். பயப்படாத, நாங்க இப்போ ஹெல்ப் பண்றோம். ஆண்ட்ரே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னால முடியல. கூண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இரு, நம்ம கிட்ட தான் எல்லாமே செய்யக்கூடிய அயர்ன் மேன் ஹெல்மெட் இருக்கே. ஜார்விஸ் இருக்கியா? இந்த கூண்ட உருக்கிடு. ரொம்ப ஈஸி. தேங்க்ஸ். ஹேய் டோனி ஸ்டார்க், நீ ஃப்ரீ ஆயிட்ட. பறந்து போ. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உலகத்தை காப்பாத்த கிளம்புறேன். பை.
நினைச்சு பாருங்க, நாம அயன் மேனுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சில நேரம் ஹெல்ப் தேவைப்படும். சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓஹோ, ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஆண்ட்ரே, இது என்ன? இங்க பாரு. இது டோனி ஸ்டார்க்கோட பேஸ். பாரு, இங்க அவனோட சூட்ஸ், ரோபோ கைகள், லேப், அப்புறம் சேட்டிலைட் டிஷ் கூட இருக்கு. அடேங்கப்பா, அவன் கிட்ட இருக்கிற சூட்ஸ் அளவுக்கு என்கிட்ட கூட Dress இல்ல. ஆனா இது மட்டும் இல்ல, இங்க ஒரு லெகோ செட் இருக்கு. இதுதான் அந்த அயன் மேன் லெகோ செட். இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? கண்டிப்பா இரு. ஓ, இங்க நிறைய பீசஸ் இருக்கு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆண்ட்ரே, நீயே பாரு. சரி காய்ஸ், பாருங்க. முதல்ல ஹெல்மெட்டை போட்டுக்கணும். அப்புறம் ஜார்விஸ் கிட்ட ப்ளீஸ் எங்களுக்கு லெகோவை சேர்த்து குடுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரோபோ கைகள் அதை சேர்க்க ஆரம்பிக்கும். நமக்கு அயன் மேன் ஃபிகர் கிடைச்சிடும். சரி, ஹெல்மெட்டை போடுவோம். சரி, அடுத்த ஸ்டெப் லெகோவை ஓபன் பண்ணணும். பத்திரமா. ஜார்விஸ் இருக்கியா? இருக்க. எங்களுக்கு லெகோவை சேர்த்து குடு. கொஞ்சம் மரியாதையா கேளுங்க. ஓ, மறந்துட்டேன். ப்ளீஸ். செஞ்சிடலாம் மிஸ்டர் ட்ரூ. எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதுதான் டெக்னாலஜி, நிஜமான அயன் மேன். சரி, இத நம்ம ஷெல்ஃப்ல வைப்போம். வா போலாம். சரி, அயன் மேனை கரெக்டா சென்டர்ல வைப்போம். ஓ, எவ்வளவு சூப்பரா பறக்குது. அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு போய் பாப்போம். போலாம். ஓ, பாருங்க, இன்னும் 10,001 லைக் தான் வேணும். காய்ஸ், நீங்க இப்போ உடனே லைக் பண்ணா இந்த சிகப்பு சங்கிலி மறைஞ்சிடும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பலையா? செக் பண்ணி பாருங்க. வாவ், காய்ஸ், இது நிஜமாவே வொர்க் ஆகுது. மத்த சங்கிலிகளையும் உடைக்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்குள்ள நாம ஸ்பைடர்மேன் லெகோ செட்டை ஓபன் பண்ணலாம். வாவ், காய்ஸ் பாருங்க, இது ஸ்பைடர்மேனோட பீட்சா. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்ட்ரே, பாக்ஸ் ஃபுல்லா ஸ்பைடர்மேனோட வலை இருக்கு. கண்டிப்பா இதை யாருக்கோ டெலிவரி பண்ணிருக்கான். இந்த பீட்சாவை நாம எப்படி எடுக்கிறது? இது ஃபுல்லா வலையா இருக்கே. பாக்ஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஏதோ இருக்கு. ஸ்பைடர்மேன் படமும் போட்டிருக்கு. இது யூஸ் ஆகுமா? கண்டிப்பா. இது பட்டர்ஃப்ளை கத்தி. பாரு, இப்படிதான் ஓபன் பண்ணணும். ஓ, இப்போ நமக்கு கத்தி கிடைச்சிடுச்சு. சரி, ஓபன் பண்ணுவோம். இப்படி. வலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால கத்தியை எடுக்க முடியல. அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே. இப்போ நாம என்ன பண்றது? இங்க ஏதாவது யூஸ் ஆகுமா? இரு. ஓ, இதோ இது மாதிரி. இது என்னது? தெரியல, ஆனா ஏதோ துப்பாக்கி மாதிரி இருக்கு. சரி, இப்படிதான் நினைக்கிறேன். சரி, குடு. ஒர்க் ஆகல. ஓ, இங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இங்க பாரு. இப்போ துப்பாக்கி ஒர்க் ஆகல, ஆனா நாம இத சரி பண்ணலாம். அதுக்கு மிஸ்டர் ட்ரூ சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணணும். அப்போ நம்ம துப்பாக்கி ஆக்டிவேட் ஆயிடும். நாம வலைய அழிச்சிட்டு பீட்சா முழுசையும் சாப்பிடலாம். ஆமா காய்ஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த துப்பாக்கியால என்ன பண்ண முடியும்னு பாப்போம். காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரம் அதை யூஸ் பண்ணு. சரி, இப்போ பீட்சா சாப்பிட போறோம். 1 2 3. காய்ஸ், வலை எரிஞ்சிடுச்சு. இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. ஸ்பைடர்மேன் பீட்சா, ஃப்ரெஷ் ஆனது, இழுக்க கூடியது, ரொம்ப டேஸ்ட் ஆனது. ஓ, இப்போ செக் பண்ணிடுவோம். வாவ், அடேங்கப்பா, பார்க்கவே நாக்கு ஊறுதே. காய்ஸ், இது சாதாரண பீட்சா இல்ல, இது ஜெல்லி பீட்சா போல. சீக்கிரம் டேஸ்ட் பண்ணி பாப்போம். சரி, இது ரொம்ப வாசனையா இருக்கு. சூப்பர், நம்பவே முடியல. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி,
என்னால கடிக்க முடியல. இன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு. உய் ஆதிரி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆனா என்னால இந்த பீட்சாவை கடிக்க முடியல. இதுனா உனக்கு பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா என்னால முடியும் பாரு. சரி, சாப்பிட்டது போதும். நாம லெகோ செட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். பாக்ஸ் இங்க குடு. காய்ஸ் பாருங்க, இது ஸ்பைடர்மேன் தலை. இது தலை இல்ல, பாப்கார்ன் மேக்கர். இங்க பாருங்க, உள்ள சோளம் கூட இருக்கு. இதை எப்படி நாம சமைக்கிறது? நமக்கு பாப்கார்ன் மெஷின் வேணும். சரி, நம்ம கிட்ட பாப்கார்ன் மெஷின் இல்ல, ஆனா அதை விட சூப்பரான ஒன்னு இருக்கு. காய்ஸ் பாருங்க, இது வில்லன் எலக்ட்ரோவோட கிளவர்ஸ். பாப்கார்ன் பொரிக்கலாம். இது எப்படி இங்க வந்துச்சு? சரி, போட்டு பாக்குறேன். என்னால கரண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இத டெஸ்ட் பண்ணலாம். ஹலோ, நிஜமாவே வேலை செய்யுது. காய்ஸ், பாக்ஸ் எடுத்துட்டு பாப்கார்ன் மேக்கரை வை. சரி, சூப்பர். ஒரு பிளேட் ஃபுல்லா பாப்கார்ன் ரெடி. இப்போ நல்லா ருசிச்சு சாப்பிட போறேன். ஆண்ட்ரே, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, எல்லாம் கருகிடுச்சு. நான் முதல் தடவையா இந்த சூப்பர் பவரை யூஸ் பண்றேன், அதான் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. சரி, ஆமா ஆமா, நிஜமாவே கருகிடுச்சு. சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, உள்ள ஏதோ இருக்கு. குடு பாப்போம். இது என்னது? இது ஸ்பைடர்மேனோட வெப் ஷூட்டர் ஆச்சே. இத வச்சுதான் அவன் வலை வீசுவான். ஆனா உள்ள ஏன் லெகோ இருக்கு? இது எப்படி வெளிய எடுக்கிறது? இரு, என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். முதல்ல லெகோவை வெப் ஷூட்டருக்குள்ள போடணும். அது ஏற்கனவே உள்ள இருக்கு. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். இது நிஜ 3D பென் மாதிரி நமக்கு ஒரு பொம்மைய பிரிண்ட் பண்ணும். கடைசியா நமக்கு இந்த மாதிரி சூப்பரான லெகோ ஸ்பைடர்மேன் கிடைக்கும். சரி, அதை இங்க குடு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன். மாட்டிக்கலாம். குறி வச்சு வாவ் காய்ஸ், பாருங்க லெகோ ஸ்பைடர்மேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. உண்மையா சொல்லணும்னா இவன் தான் என் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ. வா, இத ஷெல்ஃப்ல வைக்கலாம். போலாம். இத இங்க வைக்கலாம். அயர்ன் மேன் பக்கத்துல. ரொம்ப சூப்பர். எனக்கும் இந்த மாதிரி வேணும். வா, அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். போலாம். பாரு, இன்னும் 5001 லைக் தான் பாக்கி இருக்கு. வாவ் காய்ஸ், நீங்க ரொம்ப கிரேட். இன்னும் ஒரு லைக் போட்டீங்கன்னா இந்த ஆரஞ்சு செயின் இப்போவே உடைஞ்சிடும். செக் பண்ணி பாருங்க. இன்னும் 5000 லைக்ஸ் தான் பாக்கி. அப்புறம் பச்சை செயின் உடைஞ்சிடும். சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஹல்க ஓபன் பண்ணலாம். வாவ், பாருங்க, இங்க ஹல்க் ஷேக்கர் இருக்கு. உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். கீரை வாசனை வருது. பாருங்க, ஏதோ பச்சை கலர்ல லிக்விட் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்கோலி செலரி மாதிரி டேஸ்ட் இருக்கு. ஓஹோ, அது என்னது? நீ இப்போ அப்படியே ஹல்கா மாறிட்ட. அடேங்கப்பா, எனக்குள்ள ஏதோ பெரிய சக்தி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஒன்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்னையே தூக்குன. அப்போ என் மேல கரண்ட் பாய்ச்சினதுக்கு இது உனக்கு வேணும். என்ன பண்ற நீ? என்ன நடக்குது? என் சக்தி குறையுது. என்ன ஏன் கீழே போட்ட? நான் வேணும்னு பண்ணல, என் சக்தி தீர்ந்து போச்சு. ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் குடிக்க போறேன். நிறுத்து, இது போதும். ஒருவேளை இது அப்புறம் தேவைப்படலாம். நீ இப்போவே எல்லாத்தையும் குடிச்சிடுவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க. இது ஹல்க் வாட்டர் ஆன்டி ஸ்ட்ரெஸ் டாய். இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி ரிங்ஸை இந்த குச்சியில போடணும்.
ரிங்ஸ போட உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் தான் டைம், இல்லனா ஹல்க் உங்களை அடிச்சு நொறுக்கிடுவான். சீக்கிரம் பண்ணு. சரி, ஹெல்ப் பண்ணு, பிரஸ் பண்ணு. சரி, சீக்கிரம். முடியல. நமக்கு டைம் இல்ல. சரி, இன்னும் கொஞ்சம். கீழே விழுந்துருச்சு. கம் ஆன். நீ எனக்கு டிஸ்டர்ப் தான் பண்ற. நீ தான் டிஸ்டர்ப் பண்ற. நாம முடிக்கல. இப்போ நமக்கு என்ன ஆகும்? பாரு. அப்பாடா காய்ஸ், இது வெறும் தண்ணி தான். அவன் நம்மள கிழிச்சு போட்டுடுவான்னு நான் நினைச்சேன். இந்த டாய தூரமா வச்சுட்டு இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி. ஓஹோ, இது என்ன பெரிய பட்டாசா? அப்படி தெரியல. பாரு, இதுல ஹல்க் சோப் பபுள்ஸ்னு எழுதி இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீக்கிரம் இத ஆன் பண்ணலாம். சரி, பட்டன் எங்கேயோ இருக்கே. இங்க இருக்கு. வாவ்! எவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு சோப் பபுள்ஸ் வருது. உன்னையாவது பிடிக்கணும். முடியலையே. ஏதோ பபுள் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. எக்கச்சக்கமான பபுள்ஸ் வந்து கேமராவையே அழுக்காக்கிடுச்சு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. பை தி வே, பாரு, இங்க ஏதோ செங்கல் இருக்கு. அதுல லெகோ லேபிள் இருக்கு. அப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இத உடைக்கணும். சரி, வா, அடி. சரி, இதை இப்படி உடைக்க ட்ரை பண்ணலாம். முடியல. நான் ட்ரை பண்ற. குடு. ஐயோ, தலையில வீங்க. நீயே ட்ரை பண்ணு. நோ சான்ஸ். என் தலையில நான் அடிச்சுக்க மாட்டேன். ஐடியா. நம்ம கிட்ட சக்தி குடுக்கிற ஹல்க் ட்ரிங்க் இருக்கே, அத குடிக்கலாம். அப்புறம் கண்டிப்பா இந்த கான்கிரீட் பிளாக்க உடைக்க முடியும். சரி. டை டை டை. நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? ஆமா, ஃபீல் ஆகுது. சரி, வா. ஏன் டர்ன். இப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்ச். உடைஞ்சிடுச்சு. பாரு, இங்க ஹல்க் பொம்மை இருக்கு. ரொம்ப சூப்பர். எவ்வளவு அழகா இருக்கு. இத ஷெல்ஃப்ல வைக்கலாம். போலாம். ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடாம இருக்க இத அயர்ன் மேன் பக்கத்துல வைக்கலாம். சின்ன ஹல்க் பொம்மை கூட இவ்வளவு சத்தமா கை தட்டுது. சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடலாம். திரும்ப அவ அப்படி பண்ணிட்டா கஷ்டம். வாவ், காய்ஸ் பாருங்க. சீக்ரெட் லெகோ செட் ஓபன் பண்ண இன்னும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இத ரொம்ப மதிக்கிறோம். இப்போதைக்கு பேட்மேன் லெகோ செட்ட ஓபன் பண்ணலாம். Это что такое здесь, а? Давайте-ка посмотрим. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பேட்மேனோட கேப். இப்போ நான் பறக்க போறேன். நான் ஏன் பறக்கல? என்ன, உனக்கு தெரியாதா? பேட்மேன் பறக்க மாட்டான். சேஃபா லேண்ட் ஆகத்தான் அவனுக்கு கேப் வேணும். ஆனா நான் இப்போ பேட்மேன் மாதிரி இருக்கேன். Давай плащ, растягивай его. Давай, поднимай. புடிச்சிட்டோம் காய்ஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இத ஓரமா வச்சுட்டு இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி காய்ஸ் பாருங்க, இது பேட்மேன் கிளவர்ஸ். அதுல பேட்டராங் இருக்கு. ஏதோ பட்டன் கூட இருக்கு. சரி, நான் போட்டு பார்க்கிறேன். இது எங்க விடுது? அங்க இப்படி பண்ணலாம். ஆண்ட்ரி, கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? உன்னால வௌவால்கள் எல்லாம் தப்பிச்சிடுச்சு. நான் வேணும்னு பண்ணல. பேட்டராங் செவுத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி கேப்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேட்மேன் டியோடரண்டா? இது நமக்கு எதுக்குன்னு தெரியலையே. பாரு, இது சாதாரண டியோடரண்ட் இல்ல. இதுல ஆன்டிபேட் சிம்பல் இருக்கு. அப்போ இது வௌவால்களை விரட்டும். அப்போ சீக்கிரம் இதை யூஸ் பண்ணலாம். சீப்போ.
வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பறந்து போகுது. வாசனையும் சூப்பரா இருக்கு, வௌவால்களையும் விரட்டுது. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. பேட்மேன் சிப்ஸ். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட நான் டேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க காய்ஸ், பாருங்க இந்த டப்பா ஏதோ வித்தியாசமா இருக்கு. இங்க ரெண்டாவது லேபிள் இருக்கு. இது ஜோக்கரோட பிராங்க். இந்த லூசு ஜோக்கர் என்ன பயமுறுத்திட்டான், சிப்ஸும் இல்லாம பண்ணிட்டான். விடு, நீ ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு சிப்ஸ் வாங்கி தர்றேன். இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வெறும் லெகோ தான் இருக்கு. பேட்மேன் லெகோ. இதை எப்படி சேர்க்கிறது? இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாரு. லெகோவை தட்டுல கொட்டி மூடியால மூடி நல்லா வேகமா குலுக்கணும். அப்போ நமக்கு பேட்மேன் ஃபிகர் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாச்சே. சரி, ஓபன் பண்ணலாம். கொட்டுறோம், மூடுறோம், குலுக்குறோம். வாவ், பாருங்க நமக்கு பேட்மேன் ஃபிகர் கிடைச்சிருச்சு. இது நிஜமாவே வொர்க் ஆகுது. சீக்கிரம் இத நம்ம கலெக்ஷன்ல சேர்ப்போம். சரி, பேட்மேனை ஸ்பைடர்மேன் பக்கத்துல வைப்போம். வாவ், செம்ம ஃபாஸ்ட். சரி, இன்னும் எத்தனை லைக்ஸ் வேணும்னு பார்க்கலாம். காய்ஸ், சீக்ரெட் லெகோ செட்டை ஓபன் பண்ண இன்னும் ஒரே ஒரு லைக் தான் வேணும். உங்களுக்கு தெரியுமா, 3 பேர்ல ஒருத்தர் லைக் பண்ண மறந்துடுறாங்களா? இதோ நான் லைக் பண்ணிட்டேன். நானும் லைக் பண்ணிட்டேன். அப்போ உங்களை யாரோ மறந்துட்டீங்க. ப்ளீஸ் இப்போவே லைக் பண்ணுங்க. காய்ஸ், அந்த சீக்ரெட் லெகோ செட்ட வேணும் தான். ஆனா அவன் சூப்பர் ஹீரோ இல்லையே, சூப்பர் வில்லன் ஆச்சே. சரி, ஒருவேளை உள்ள ஏதாவது நல்ல விஷயம் இருக்கலாம், பார்க்கலாம். சரி, இங்க ஏதோ ஃபிகர் இருக்கு. காய்ஸ் பாருங்க, இது வெனம் இல்ல. இது எட்டி பிராக். கரெக்ட். எட்டி பிராக் வெனம கண்ட்ரோல் பண்றானா இல்ல வெனம் அவனை கண்ட்ரோல் பண்ணுதா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவனை இங்க எங்கேயாவது வைப்போம். சரி, வேற என்ன இருக்கு? மாஸ்க். வெனம் மாஸ்க் செமையா இருக்கு. நான் இத போட்டு பார்க்கறேன். அது வேணாம்னு நினைக்கிறேன். நான் உன் தலைய கடிச்சுடுவேன். காய்ஸ், அது நான் இல்ல சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, ஒருவேளை அது உனக்குள்ள புகுந்திருந்தா என்ன பண்றது? சரி, இந்த மாஸ்க தூரமா வச்சிடுவோம். வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இது என்னது? இங்க ஏதோ டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்ப்ரேன்னு எழுதி இருக்கு. மேல சிம்பியோட்னு எழுதி இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்ப்ரே எதையாவது மாத்துமா? ஓ, இதுல இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. சரி, நாம ஸ்ப்ரேயும் எட்டி ப்ராக்கையும் எடுத்து அவன் மேல ஸ்ப்ரே பண்ணா நமக்கு வெனம் ஃபிகர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நமக்கு கிடைச்சிருச்சு. காய்ஸ் பாருங்க, வெனம் ஃபிகர் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இத உடனே நம்ம ஷெல்ஃப்ல வைக்கணும். போலாம் போலாம். வேணுமே ஹல்க் பக்கத்துல வைப்போம். சரி, காய்ஸ், வெனம் மத்த ஃபிகர்ஸையும் சிம்பியோட்டால இன்வெக்ட் பண்ணிடுச்சு. ஒருவேளை அது நம்மளையும் இன்வெக்ட் பண்ணிட்டா? உடனே உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை இல்லனா இந்த வீடியோவை பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க அதுல சாகுற நிலைமைக்கே போயிட்டோம். சரி, நாங்க எஸ்கேப் ஆகுறோம். பாய்.